நல்லவராய் வல்லவராய் இரக்கவல்லவராய் தயவல்லவராய் காருண்யவல்லவராய் மேன்மையானவராய் மகத்துவம் நிறைந்தவராய் மங்கள பிரகாசமாய் அல்பா ஓமேகாவாய் ஆதியுள்ளவராய் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் பேரவர்களை நீக்க வந்த அருளோதயமே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. காலை வேளையிலே கர்த்தாவே திருவைகள் மத்தியிலே புதிதாய் இரக்கமுள்ளதாய் தயவுள்ளதாய் மேன்மையானதாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தாவே நீ தரித்திருக்கிறபடியால் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Glory be to the Lord. Hallelujah. Hallelujah. Sotram கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா கண்களும் மூடி கர்த்தரை நோக்குவோம், கல்வாரியை நோக்குவோம், அவருடைய அன்பை நோக்குவோம், அவருடைய இரக்கத்தை நோக்குவோம். நம்முடைய நோக்கம் அவரை ஆராதிப்பது, நமது நோக்கம் அவரை துதிப்பது, நம்முடைய நோக்கம் அவருக்கு அர்ப்பணிப்பது, நம்முடைய நோக்கம் அவரை ஊழியம் செய்வது. இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். நம்மை குறித்து 1000 நோக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நாம் இப்படிப்பட்ட நோக்கங்களில் நாம் இருக்கும் பொழுது அவருடைய நோக்கங்கள் காலாவட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்காமலேயே, நாம் சிந்திக்காமலேயே நமக்கு வந்து நடந்து கொண்டே இருக்கிறோம். இது எப்படி நடக்குது நமக்கு தெரியாது. நடக்குது, ஆனா அற்புதம் எப்படி நடக்குது, ஆனா நடக்குது. இது எப்படி இந்த காரியம் நமக்கு ஜெயமாக மாறுதுன்னு நினைச்சு பார்த்தா மாறுது. துதிக்க துதிக்க இருக்க கோட்டைகள் தளர்க்குது. ஒவ்வொரு செங்கலாக விழுகிறது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செங்கலாக, ஒவ்வொரு கற்களாக விழுகிறது. இந்த துதி, இந்த ஸ்தோத்திரம், இந்த ஜெபம் ஒருபோதும் பிரயோஜனம் இல்லாமல் போவதே இல்லை.
அந்த நோக்கம் திட்டத்தோட நம்ம புறங்களை நின்று கற்ற நோக்கம் காலை வேலைக்கு எதை சொல்லிக்கிறோம்? ஐயோ பாசம் பார்த்துவாங்க, நம்ம பக்கத்துல உள்ளவங்க பாக்குறாங்களே இல்லையோ, சத்தமா சொல்லணுமா வேண்டாமா, துணிக்கணுமா வேண்டாமா? இல்ல, தாராளமாய் ஏராளமாய் மனதை விட்டு. நம்ம நண்பர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க, மனதை விட்டு பேசுங்க. மனசை விட்டு பேசினா எல்லா சில விஷயங்களும் போதும். நான் சொல்லுகிறேன், மனதை விட்டு கர்த்தரை ஆராதிங்க. அவருடைய மனதை விட்டு அவருக்கு எல்லாரும் அவரை நோக்குவோம். Glory, 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 glory. Glory to the Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே, காலைதோறும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உமது கிருபை, ஒவ்வொரு நாளும் உமது அன்பு, ஒவ்வொரு நாளும் உமது இரக்கம், ஒவ்வொரு நாளும் உமது தயவு, ஒவ்வொரு நாளும் உமது வழிநடத்துதல், ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகின்ற காரியங்கள் எங்களுக்கு புதிதாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே மக்கள் மத்தியிலே கர்த்தாவே, நீ உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் ஆராதனை அங்கீகரிக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் துதிகளை அங்கீகரிக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் சோதனைகளை அங்கீகரிக்கிறபடியால் உமக்கு நன்றி. உடைய ஆவி ஆத்துமசனத்தை அங்கீகரிக்கிறபடியால் உமக்கு நன்றி. அங்கீகரித்து நன்மைகளை தருகிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் நன்றாக இருக்கும்படி விரும்புகிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் என்றென்றும் ஜீவனங்களால் துதியும் கனமும் மகிமை மாற்றுமையும் கர்த்தாவே நாம் உமக்கே செலுத்துவோம். உமது பிரசவங்களை ஆட்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு கர்த்தாவே ஆராதனை நாங்கள் தொடங்குகிறோம். எங்கள் ஆராதனை எப்பொழுதும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில ஒரு அற்புதமே நடக்கல. ஏன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதே பெரிய அற்புதம். கிட்டத்தட்ட கடந்த நாட்கள் 3 லட்சம் 4 லட்சம் மக்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஜீவனோடு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய அற்புதத்தை எண்ணி பார்த்து அற்புதர் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. He's on my way.
அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆசை? அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடும். கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் முன்னாடி வந்து பாடலை பாடி தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு சரணம் துதியை நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா. Thank you.
காண்பிக்கிறவரா இருக்கிறார். இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. அப்ப பாருங்க, நமக்கு போக வேண்டிய வழியை, செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தர் காட்டினார்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம ஒரு பிளான் கேட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு 3Dல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வீடை வந்து நமக்கு போட்டு காட்டிடுறாங்க. 3D போடல, 3D இல்ல. 3Dனா என்னன்னா 3 டைமென்ஷன். சரியா? அப்போ 3 டைமென்ஷனா எப்படின்னா, நம்ம அந்த பிக்சரை பார்க்கும்போது இப்போ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். சரியா? போர்ட்டிகோ எப்படி இருக்கும், சிட் அவுட் எப்படி இருக்கும், ஹால் எப்படி இருக்கும், கிச்சன் எங்க இருக்கும், பெட்ரூம் எங்க இருக்கும், நீங்க எந்த பக்கம் செடி வச்சிருப்பீங்க, எந்த பக்கம் கார் பார்க்கிங் இருக்கும், சூரிய வெளிச்சம் எங்க இருந்து அடிக்கும், நீங்க சமைச்சீங்கன்னா புகை எப்படி வெளியே போகும், இதெல்லாம் அழகா சூப்பரா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அழகா என்ன செய்யறாங்க, இப்போ காட்டிடுறாங்க. அப்படிதான் நீங்க கம்ப்யூட்டர்ல அங்க கூட போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க நடந்து போற மாதிரியே போய் அப்படியே அந்த வீட்டை அருமையா காட்டுவாங்க. அப்போ அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடு கட்டாதவங்களுக்கு ஒரு வீடு கட்ட ஆசை வரும். சரியா? அப்ப நீங்க அப்படி ஒருத்தரை பார்த்துட்டீங்கன்னா நம்ம அப்படியே அவங்ககிட்ட பணத்தை எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டு வந்துருவோம். அப்ப கேட்கிற பணத்தை கூடுதலாவே கொடுத்துருவோம். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய அமைப்பை நம்ம ஒரு லேண்டை தான் காட்டியிருப்போம். ஆனா அவங்க வீடையே கட்டுன மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல காட்டிடுறாங்க. அதை காட்டின உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சூப்பரா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப இதை போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம ஒரு வெறும் நிலத்தை போல காணப்படலாம், அல்லது ஒரு வெறும் பாத்திரத்தை போல காணப்படலாம், அல்லது ஒரு வெறுமையான வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை, நாம் நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாத்தையும் காண்பிக்கும் பொழுது அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய கரத்துல போயிட்டோம்னா, ஒரு சிவில் இன்ஜினியர் நம்ம போய் இந்த இவ்வளவு லேண்ட் இருக்கு, இதை பண்ணித்தாங்க நம்ம கேட்கும் போது அவங்க பண்ணி கொடுக்கிறது போல நம்ம ஆண்டவருடைய கரத்துல போயிட்டோம்னா அவர் எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் நமக்கு வழிகாட்டுகிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம இந்த வருடத்தை, இந்த மாதம் ஃபுல்லா இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஆலோசனை சொல்லுகிறவரா இருக்கிறார், வழி நடத்துகிறவரா இருக்கிறார், பாதை காட்டுகிறவரா இருக்கிறார், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவரா இருக்கிறார். ஏராளமான காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு என்னென்ன காரியங்களை நமக்கு கற்றுத்தர போகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்னென்ன காரியங்களை நமக்கு காண்பிப்பார், அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை காண்பிப்பார் என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்ப அது என்னன்னா, நாம ஆண்டவரோடு கூட அந்த ஐக்கியத்துல இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் நம்ம அற்புதமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லலாமா? அப்போ ஒரு பழைய காலத்துல எல்லாம் என்ன இருக்கும், ரேடியோ. சரியா? இந்த ரேடியோ, FM ரேடியோ, இப்பவும் நம்ம ரேடியோ இருக்குது. அப்ப அதை வந்து என்ன செய்வோம், டியூன் பண்ணுவோம். டியூன் பண்ணும்போது நமக்கு தேவையான சேனல் எது வேணுமோ அதை நம்ம காலையில இருந்துச்சு ஒரு விஸ்வவாணியில ஒரு பிரேயர் கேட்கணும்னு வைங்களா, நம்ம இந்த ரேடியோவை டியூன் பண்ணுவோம். டியூன் பண்ணி இந்த சேனல் கரெக்டா வந்தாச்சுன்னா அந்த பாடல் அல்லது அந்த ஜெபம், அந்த வசனம் நமக்கு கரெக்டா என்ன செய்யும், கேட்கும். ஆனா அந்த டியூனிங் மாறிட்டுனா எதுவுமே என்ன செய்யாது, நம்ம கேட்க முடியாது. அப்போ அதே போலதான் ஆண்டவரோடு கூட அந்த டியூனிங்ல, அவரோடு கூட அந்த இணைப்புல நம்ம இருந்தோமானா, அந்த இணைப்புல இருந்தா உண்மையாகவே தேவன் எல்லா காரியங்களுக்கும் நம்மை வழிகாட்டுகிறவரா இருக்கிறார். அப்போ ஆதாமை உண்டாக்கின கர்த்தர் ஒரு அழகான ஏதேன் தோட்டத்துல அவனை வைத்து அவருக்கு சொன்ன காரியம் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, இது இந்த நீர்வீழ்ச்சி உனக்கு தான், இந்த அருமையான மரங்கள் செடிகள் அங்குள்ள எல்லா மிருகங்கள் எல்லாம் உனக்காக தான். எப்ப பாருங்க, சிங்கத்தோடு அவன் என்ன செய்யணும், தொட்டு விளையாடக்கூடிய அளவுலதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போய் நம்ம சிங்கத்தை பார்க்கிறதே அரிதாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தொட்டு விளையாடக்கூடிய அளவுல இந்த பூமி அழகாக சமாதானமாக தேவன் அவரோடு வாசம் செய்கிறவனாக இருந்தார். ஆனால் என்றைக்கு தேவனோடு உள்ள உறவை விட்டு அவன் அந்த ஏதேன் தோட்டத்தை அந்த மரங்களுக்கு இடையிலே ஒளிந்து கொண்டானோ, என்னைக்கு பாவம் செய்து அவன் தன்னை மறைத்துக் கொண்டானோ, அன்றைக்கு தேவனோடு உள்ள உறவு தொடர்பு அற்று போனது. தேவன் அவனுக்கு காண்பிக்கிற வழியும் தேவன் அவனுக்கு காண்பிக்கிற வாசலும் அங்கு அடைபட்டு போனது. அப்ப தேவன் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். இதன்படி நடங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அந்த வழியை விட்டு தூரம் போறபடி
போனபடினால் அவன் அங்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் இழந்து அவன் மரணத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவனை வெளியே விரட்டி அங்கு ஒரு சுடரொளி பட்டயத்தை அங்கு காவலுக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானது. காரணம் என்ன? அங்கு உள்ள எல்லா அந்த வார்த்தைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதனால். அப்ப கீழ்ப்படிந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் மிகுந்த அருமையாக இருந்தது. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவருடைய வழியில இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வழிகாட்டுகிற தெய்வமா இருக்கிறார். அப்ப பாருங்க எப்படி நம்ம வழிகாட்டுகிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல 750 கோடி. அப்ப இந்த 750 கோடி மக்கள்ல இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்ம ரட்சித்து இருக்கிறார். இப்ப 750 கோடி மக்கள் ஒரே கிரவுண்ட்ல நிக்க வைக்கணும்னு வைங்களேன். அதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தனியா பிரிக்கும் பொழுது அதுல சொற்பமான மக்கள் நம்ம பிரிந்து ஆண்டவருடைய சைடுல நிக்கிறோம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப இத்தனை உலகத்துல இவ்வளவு கோடி மக்கள் மத்தியில கர்த்தர் நம்மை அவருக்கு என்று பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய வழியை நமக்கு காட்டுகிறார். அவர் நமக்கு போதிக்கிறார். அவர் நமக்கு உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப எப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார், எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 13:2. உபாகமம் 13:2. நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாயிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்கிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. அப்ப பாருங்க, உலகத்தில் உள்ள மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி நான் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன், ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன், அதன்படி நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி காட்டி அந்த அடையாளத்தின்படி போனாலும் அது உங்களுக்கு நடந்தாலும் நடக்காம போனாலும் ஆனா அது நீங்க பின்பற்றி போறீங்க. ஆனா நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். சில நேரத்துல சில அடையாளம் நமக்கு உண்டாகிறது. சில காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சில அடையாளத்தை நம்ம கேட்கும் போது கர்த்தர் ஒரு அடையாளத்தை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம வேற வேற இடத்துல இருக்கலாம், வேற வேற இடங்களை வசிக்கலாம். ஆனால் சில நேரத்துல சில நபர்கள் மூலமாக ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் அடையாளங்களை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அடையாளப்படுத்துகிறார், நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்மை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்ன போல முதல்ல அடையாளத்தை நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு எனக்கு ஒரு கால், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், 5:30 மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது. அப்போ அந்த கால் அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு 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 ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சரியம் ஆயிட்டுனா, நேற்று இரவு நான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது ஒரு நபரை கொடுத்த ஒரு சொப்பனம். சரி, மதுரையில உள்ள ஒரு ஊழியக்காரர். அப்போ அவரை குறித்து ஒரு சொப்பனம். அப்ப அந்த சொப்பனத்தை குறித்து நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்ன இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தை அதை ஜெயிக்கக்கூடிய அளவுல கர்த்தர் அந்த சொப்பனத்தை காட்டினார். அதுக்கு பிறகு அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனா காலையில அவர்கிட்ட இருந்து போன் வருது. அவர் அதிகமா கால் பண்ணவே மாட்டார். இப்ப கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். திடீர்னு அவர் காலையில கால் பண்றாரு. நேற்று தான். அவரை பற்றி நான் இதுவரைக்கும் சொப்பனமே கண்டதில்லை, அவரை பற்றி பார்த்தது இல்லை. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ காலையில எழுந்தோம்னா அவரு என்ன செய்யறாரு, பாஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. அப்ப அந்த காரியத்துக்காக நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணோம். சொல்லுவோம், மதுரைக்காக இப்ப ராமேஸ்வரத்துல நான் இருக்கேன் பாஸ்டர், இன்னைக்கு காலையில தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து. அப்போ பாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர் நேரத்தை எனக்கு அடையாளப்படுத்துகிறார். அதே நேரத்துல அவருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து, அவருக்காக நான் ஜெபித்தேன், எனக்காக அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. இது பாருங்க, எங்கோ ஒரு இருக்கிற மனுஷன், என்னைக்கோ தான் நான் பார்த்து பேசினேன். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்றோம். அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அடையாளங்களை காண்பிக்கிறவரா இருக்கிறார். அப்போ அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் சில அடையாளங்களை சிஸ்டாந்தங்களை அப்படியே ஏற்படுத்தி வைக்கிறார். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அந்த யோர்தானை கடந்து வராங்க. கடந்து வரும்பொழுது அங்கு ஒரு என்ன செய்கிறார், ஒரு அடையாளத்தை அந்த ஆற்றல் கரையிலே ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நோவாவை அழைத்தார்.
அவரை அழைத்து ஆண்டவர் பேழைக்குள்ள அவரை கொண்டு வரலாம். கொண்டு வந்து அந்த பெரிய படகுல அவன் வருகிறான். மற்ற எல்லா ஜனங்களும் அழிக்கப்படுகிறார்கள். இந்த பூமி முழுவதும் அழிக்கப்படுகிறது. அப்ப இந்த பூமி முழுவதும் அழிச்ச பிறகு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அவருக்கு கொடுக்கிறார். என்ன அடையாளம் அது? என்ன அடையாளம்? ஒரு வானவில்லை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அடையாளங்களை வைக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அன்றைக்கு அடையாளத்தை வைத்தவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த வானவில் தோன்றிட்டு சொல்லலாம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வாழ்நாள்ல வானவில்லை? சரியா, பல முறை நம்ம வானத்துல தோன்றதை பார்க்கணும். அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை, ஒரு காரியம், ஒரு வெளிப்படுத்தல். என்ன அடையாளம்? நான் அன்றைக்கு ஜனங்களை, இந்த உலகத்தை நான் தண்ணீர்னால் அழித்தேன். இனி நான் ஒரு காலம் தண்ணீர்னால் இந்த உலகத்தை என்ன செய்யறதுல அழிக்க மாட்டேன். அதற்கு ஒரு சாட்சியாக ஒரு அடையாளத்தை தேவன் வானத்திலே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக காரியங்களில் ஒரு அடையாளத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளங்களை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் நமக்கு அடையாளங்களை, அப்ப நம்ம ஒரு காரியத்திற்காக, ஒரு திருமண காரியம் அல்லது ஒரு வேலை காரியம் அல்லது ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். அப்ப அதற்கு ஆண்டவரே ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு காண்பிப்பார். என்ன காண்பிப்பார் என்றால் அவர் அடையாளத்தையும் அற்புதங்களையும் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 30வது வசனம் இவைகளை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். என்ன அடையாளம்னா ஆண்டவருடைய வருகையிலே நடக்கும் அடையாளங்கள். சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அப்போ அங்க ஏற்கனவே நடந்த ஒரு காரியத்துல அடையாளத்தை வைக்கிறார். இப்ப என்ன சொல்றாருன்னா நான் வரும்பொழுது ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன். அப்ப நிறைய அந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா வருகை நாட்களில் நடக்கிற நிறைய சம்பவங்கள், அடையாளங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த உலக மக்கள் ஒரு காரியத்தை நம்ம யோசிப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், ஒரு காரியம் நடக்குதுன்னா நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் வித்தியாசம். அப்போ உலகத்து காரியம் என்ன? உலகத்துல மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு கொரோனா வந்தது, ஒரு வியாதி வந்தது, ஒரு வைரஸ், ஒரு காய்ச்சல், நிறைய பேர் செத்து போனாங்க அப்படிங்கிறது உலக பார்வையில அது ஒரு வைரஸ் தான். ஆனா ஆவிக்குரியவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், நம்முடைய வாழ்க்கையில காண்கிற காரியம் இது ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள். ஒரு இலையிலே சொல்லுவோம். அப்ப கடைசி நாட்களை நம்ம வந்துட்டோம். உலகத்துல சம்பவத்துல காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ண பிறகு நான் எல்லாம் சரியாயிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. மாற்றங்கள் எப்பவும் வரலாம். அவருடைய வருகை எப்பவும் நடக்கலாம். அவர் வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார். அப்போ அவர் வந்திருக்கிறார். அவருடைய வருகையின் அடையாளங்கள் தான் இவைகள் எல்லாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அடையாளங்களாய், திஷ்டாந்தங்களாய் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு அடையாளத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் நமக்கு எவைகளை காண்பிப்பார் என்றால் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 4:6. யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். சரி, அப்ப நமக்கு நன்மை காண்பிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுதான் நன்மைன்னு சொல்லி. ஆனா அந்த நன்மைகள் எல்லாம் ஒரு நாளிலே கலைந்து போகும், முடிந்து போகும், அல்லது நன்மை நடக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவருடைய முகத்தின் பிரகாசத்தை ஒளியாக நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய முகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? துக்க முகமாக அல்ல, அல்லது ஏதோ இஞ்சிய சாப்பிட்டு அப்படியே கசப்பா இருக்கிறவங்களாக அல்ல. நம்முடைய முகம் மற்றவர்களை காட்டிலும் ஒரு பிரகாசமாய் கர்த்தர் மாற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகரை சொல்ல முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா கேட்பாங்க. அல்லேலூயா. சரியா? சிலர் நமக்கு ஒரு ஏதாவது உதவி செய்யணும்னா கேட்பாங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா கேட்பாங்க. காரணம் என்னவென்றா ஆண்டவருடைய ஒரு முகத்தின் பிரகாசத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த
முகத்தின் பிரகாசத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறார். அப்புறம் ஒளியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அந்த ஒளி நம்மிடத்துல வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. இந்த வைரக்கல்லு, வைடூரியம், இவைகளெல்லாம் பாருங்க, அதெல்லாம் என்னது? ஒரு கல்லு தான். இப்ப கருங்கல் இருக்கிற கருங்கல்லு பாக்குறோம் நம்ம, அடுத்த ரோட்ல நிறைய கல்லு கிடையாது. அதை போல அதுவும் ஒரு கல்லு தான், அதுவும் ஒரு கல்லு தான். ஆனா அது எப்படி இருக்கு? கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரு கல்லா இருந்தாச்சுன்னா அதுக்கு மதிப்பே தெரியாது, அது ஒரு கல்லா தான் கிடக்கும். ஆனா அதை எடுத்துட்டு வந்து அதை பட்டை தீட்டும் பொழுது அதை எந்த அளவுக்கு ஷேப் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு அதை வெட்டுகிறாங்களோ, எந்த அளவுக்கு அதை செதுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாத அது என்ன கற்களாக அது மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப விலை மதிக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையும் ஒரு கல்லை போல, ஒன்றுமில்லாத ஒரு குப்பையை போலதான் கிடக்கிறது. ஆனா என்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருகிறாரோ, என்றைக்கு அவருடைய முகத்தின் பிரகாசம், அவர் ஒரு முறை நம்மளை பார்த்துட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் மாறுகிறது. அல்லேலூயா. உண்மையாகவே ஒரு சாதாரண கல்லை போல நம்ம இருக்கலாம், தூக்கி போட்ட ஒரு கல்லை போல இருக்கலாம். அப்படிதான் ஒரு முறை ஒரு செய்தித்தாள்ல வாசித்தோம். ஒரு விண்வெளியில இருந்து வந்த ஒரு கல்லு ஒரு இடத்துல விழுந்திருக்கு. அப்போ ரோட்ல ஒருத்தர் போயிருக்காரு, ஒரு கல்லு கிடக்கன்னு கொண்டு வந்து அதை வந்து அந்த வீட்டுல வந்து கதவு ஓயாம அவருக்கு சாத்திட்டே இருக்கு. அந்த அதுல வச்சிருக்கிறாங்க. கதவு வந்து ஓயாம என்ன எது ஆடிட்டே இருக்காம இருக்கிறதுக்காக கல்லை கொண்டு வச்சிருக்கோம். ஆனா அது விலைமதிக்கப்பட்ட ஒரு கல். ஒரு நாள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எப்படியோ யார் கையிலே கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது கோடிக்கணக்கா விலை போகக்கூடிய ஒரு கல்லாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம், ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாட்டா நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு அண்டை கொடுக்கிற கல்லாகத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய முகத்திலே அவர் பிரசன்னமானார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறும்? அநேகருக்கு பிரகாசமாய் மாறும். அப்போ ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை நமக்கு அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தில் பூரிப்பாக்கும். அப்ப பாருங்க, கண்களின் ஒளி இருதயத்தை என்ன செய்யுமா? பூரிப்பாக்கும். இயேசு நம்முடைய உள்ளத்துல பிரகாசமாய் வந்தாரா, நம்முடைய இருதயமும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி அடையும்? கனமடையும், சந்தோஷமாய் மாறும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 91ல பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு எதை? ரட்சிப்பை காண்பிப்பேன். எதை காண்பிப்பேனா? மூன்றாவது காரியம். அப்ப முதல்ல ஆண்டவர் எதை காண்பிக்கிறார்? ஒரு அடையாளத்தை, அற்புதத்தை காண்பிக்கிறார். இரண்டாவது எதை காண்பிக்கிறார்? ஒரு முகத்தின் ஒளியை காண்பிக்கிறார். மூன்றாவது காரியம் எதை காண்பிக்கிறார்? ரட்சிப்பை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் மக்கள் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி இன்னைக்கு நமக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆண்டவர் மிகப்பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கோடிக்கணக்கான பணம் உள்ளவர்களை காட்டிலும், கோடிக்கணக்கான வசதி படைத்தவர்களை காட்டிலும், தேவையான எல்லா நன்மைகள், ஒரு சபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழ்பவர்களை காட்டிலும், நம்ம அதை காட்டிலும் குறைவான நன்மைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை சந்தோஷமா மகிழ்ச்சியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு இல்லாத சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல கிடைக்கப்படாத ஒரு பெரிய வெளியேறப்பட்ட காரியம் என்னன்னா ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியிலே கிரயம் செலுத்தி அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நம்மை இன்னைக்கு ரட்சித்து நம்மை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மற்ற ஜனங்களுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் தான். ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு எதிர்காலம் நமக்கு உண்டு. இன்றைக்கு நான் மரித்தாலும் என் இயேசுவோடு இருப்பேன் என்கிற ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கேளுங்க, ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? இருக்கா இல்லையா? நீங்க கேள்வியோட முடிச்சு விட கூடாது. நீங்க பதிலும் சொல்லணும், ஆமா இல்ல. சரியா? இருக்கா இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்டேன்னு நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அப்ப ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம ரட்சித்து நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது.
அப்போ ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். நான்காவது காரியம் சங்கீதம் 143:8. சங்கீதம் 143:8 வசனத்தை ஒரு வாசிப்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பி இருக்கிறேன். நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. ரேலியா சொல்லலாமா? ஆண்டவர் அடுத்தது என்ன செய்கிறார்னா நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டுல நமக்கு தேவை அதுதான். நமக்கு மிக தேவை அதுதான். சரியா? நிறைய நேரங்கள்ல நம்ம எவ்வளவு பெரிய ஆட்களா வளர்ந்தாலும் என்ன செய்யணும்? நடக்க வழி தெரியாம தான் இருக்கும். வழி தெரியாம தான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த ஒரு சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த நெருக்கங்கள், இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த வியாதி, இதுல நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்க நம்ம அறியாம தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார்? நடக்கிறதுக்கு என்ன செய்கிறார்? வழியை காண்பிக்கிறார். அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன செய்யறது? கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்ப கிருபை கொடுத்ததுனால அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதிகாலையில நம்ம கடவுளை தேடும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு. காலையில எழுந்துச்சு, ஆண்டவரே இந்த நாளில நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க, நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு காண்பீங்க, நான் எனக்கு நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எப்படி நடக்கணும் என்பதை காண்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நான் பேச வேண்டிய ஞானத்தை, நடக்க வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க, அதிகாலையில உடைய கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நமக்கு உண்டாகிறது. ஆதியாகமம் 29:21 நீங்க வீட்டுல வாசி பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. யோசேப்பு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா எந்த தவறும் செய்யல, ஆனா செய்யப்படாத தவறுக்கு அவர் ஜெயில கொண்டு போட்டான். அங்க ஜெயில கிடக்கிறார். அப்ப ஜெயில கூட இருக்கிற ஒருத்தருக்கு இவர் தரிசனத்தை சொல்லி நீ விடுதலையாக்கப்படுவ அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை சொல்றாரு. அப்போ அவன் சொல்றான், நான் அத மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நடந்து நான் வெளியே போய் தப்பிச்சுட்டோம்னா, நான் காப்பாற்றப்பட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு குறித்து நான் ராஜாட்ட போய் சொல்லுவேன், இப்படி ஒரு தரிசனத்தை சொல்லுகிற ஒரு கடவுளுடைய பிள்ளை இருக்கிறான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போனான். ஆனா அவன் மறந்து போகிறான். ஆனால் ஆண்டவர் நினைவு வைக்கிறவர். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நினைவு வைக்கிறவர். அதிகாலையில கடவுளை தேடுகிறவர், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபை வைக்கிறவர். கொஞ்ச நாள் கழியுது, திரும்ப ராஜாவுக்கு ஒரு தரிசனம் ஆகுது. அப்பதான் அந்த ராஜா அவர் அறிவிப்பு கொடுக்கிறார், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யாரும் சொல்லுவா அப்படின்னு அங்க ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அப்பதான் அந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, யோசிப்பு ஒருத்தர் இருக்கிறான்னு ஜெயில, அவன் எனக்கு அழகான கரெக்டான அந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினானே, கண்டிப்பா ராஜா அம்மாக்கும் அவரை சொல்லுவான்னு சொன்ன உடனே அந்த ஜெயில இருந்து அவனை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன் நிறுத்துகிறார்கள். அந்த ராஜா அங்கு முன் நின்று அவன் ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனத்தை, திட்டத்தை அவனுக்கு அப்படியே வெளிப்படுத்துகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோம், ஆண்டவர் அந்த தேசத்துக்கு அவனை அதிபதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப தேவன் நமக்கு அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார், நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 33:12 வசனத்துல மோசேயோடு கர்த்தருடைய கிருபை இருந்தது. நம்ம கிருபை பெற்றவர்களாய் அவன் இருந்தபடினாலே அந்த அத்தனை ஜனங்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் ஜனங்கள். சரியா? நம்ம சில நேரத்துல 10 பேரை நடத்துறதுக்கு 20 பேரை நடத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். சரியா? ஸ்கூல்ல போய் பார்த்தா தெரியும், டீச்சர்ஸ் ஒரு 40 பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு படுற பாடு, ஐயோ அவ்வளவு கஷ்டம். ஆனா 15 லட்சம் ஜனங்களை மோசே அவர் வழி நடத்தி சென்றார். அந்த வனாந்தரத்துல அப்படியே கூட்டிட்டு போவாங்க, திடீர்னு ஜனங்கள் மாறிடுவாங்க, திடீர்னு முன்னிருப்பாங்க, ஐயோ நாங்க கசப்பான தண்ணீர் இந்த இடத்துல எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த மோசே எல்லாவற்றையும் ஞானமாய் தெளிவாய் பொறுமையோடு கூட அந்த ஜனங்களை அவன் வழிநடத்தி சொன்னார். அல்லேலூயா. வழிநடத்தி சொன்னார். அப்போ பாருங்க, கர்த்தருடைய கிருபை அவரோடு இருந்தபடினால், கர்த்தர் அவருக்கு தரிசனமானபடினால், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினபடினால், கர்த்தர் தன்னுடைய வல்லமையை காண்பித்தபடினாலே அந்த
அந்த மோசே அதை செய்வதற்கு அவனுக்கு ஏதுவாய் அமைந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மேன்மை தருகிறார். அடுத்த ஒரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:3 30 வாசிங்க. கர்த்தர் மகத்துவமானவர், அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமையை காண்பிக்கிறார்? அவர் பயங்கர சத்தத்தினாலும், சரியா, பூகம்பம் அல்லது ஒரு பெரிய பேரழிவு அல்லது ஒரு பெரிய இயற்கை சீற்றம் உண்டாகிறதுனால் அதன் மூலம் அவருடைய வல்லமை அவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு சில நன்மைகள் செய்து நமக்கு சில நன்மைகளை காண்பிக்கிறார். சில நேரத்துல சில இயற்கை சீற்றங்கள் மூலம் அவருடைய கரத்தின் வல்லமையை நமக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நம்ம நினைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எவ்வளவு பெரிய வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லமுள்ள தேவன். அப்ப அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் கடல்களையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார் பாருங்க. சரியா, சில கடல்ல பிரயாணம் பண்ணி பாருங்க. கடல் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு தண்ணீர் அதுக்குள்ள அடங்கி இருக்கு, எவ்வளவு தண்ணீர். சரியா, நான் அந்த அந்தமானுக்கு பிரயாணம் பண்ணி போனேன். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அப்படியே பிரயாணம் பண்ணி போனேன். சுற்றி பார்க்க எல்லா இடங்களிலும் கடல், நட்சத்திரங்கள், வானம், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அப்ப அவருடைய வல்லமையை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ள தேவன். அவர் நமக்கு அதை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நமக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சில நேரத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், சில வியாதிகளை குறித்து நம்ம சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட சூழல் எனக்கு வந்து விட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வல்லமையை செக் பண்ணி பாருங்க, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி போகுது. அதாவது அவருடைய வல்லமைக்கு மிஞ்சினது நமக்கு ஒன்றுமே இல்லை. எனவே ஆண்டவர் இந்த ஆண்டுல நமக்கு அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 காரியம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம். வேகமா வாசிங்க. என்னை வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு நபரை குறித்து காண்பிப்பார். எப்படின்னா, அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை செய்கிறவர்கள். அல்லேலூயா. சரியா, சிலர் வந்து சொல்லுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. சரியா, சிலர் சொல்ல மாட்டாங்க, அதை செய்வாங்க. ஆனா இங்க எப்படி ஆண்டவர் காண்பிக்கிறார்னா, ஒரு வார்த்தையை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களே நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இப்படிப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே இடறி போகிறதில்லை. அப்ப நமக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு கேட்கப்படுகிறார். அப்ப நமக்கு செவிசாய்த்து நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவர்களுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. அப்ப பாருங்க, அங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம், இங்கு நான் சம்பவிக்கிறவர்களை உங்களுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த உலக மக்களை போல நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஆவிக்குரியவர்களாகிய ஒரு காரியம் இந்த தேசத்தில் நடக்கிறதுனா அது எதற்காக நடக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை பற்றிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு, அதிகாலையில் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சம்பவிக்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் சம்பவிக்குதா, நீங்க ஆண்டவரோடு, அதான் நான் சொன்னேன், அந்த டியூனிங் கர்த்தரோடு நீங்க டியூன்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனல் கரெக்டா அவர் நோக்கி ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் பரிசுத்தத்திலும் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அவர் நமக்கு நடக்க வேண்டியவர்களை, சம்பவிக்க வேண்டியவர்களை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாம். அநேக நாட்கள்ல
ஆண்டவர் சில காரியத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறார், உணர்த்திட்டு தான் இருக்கிறார். நீ இதை செய், இதை செய்யாத, இது உலக காரியம், இந்த காரியத்தை நீ விட்டு விலகு, இது நல்ல வழி இல்ல, இந்த வழியில போகாத, இதுல இவ்வளவு நன்மை கிடைச்சாலும் நீ விட்டு விலகு அப்படின்னு காண்பிக்கிறான். ஆனா அந்த காரியங்களை நாம ஏன் கற்றுக்கொள்வதில்லை, ஏன் அறிந்து கொள்வதில்லைன்னா நம்முடைய செவிகள் பூட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயம் தூரமா இருக்கிறது. அப்ப ஆண்டவரோடு உள்ள இருதயம், அவருக்கு நேராக நம்முடைய இருதயம் சாய்க்கப்படுமானால், இந்த வேத வசனத்தை வாசித்து கீழ்ப்படிந்து அந்த வழியிலே நடக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமானால், நம்ம போக வேண்டிய வழி அவர் நமக்கு தெளிவாய் காண்பிப்பார். சம்பவிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவாய் நமக்கு கற்றுத் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய காரியங்களை தெளிவாய் அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார், சம்பவிக்கிற காரியங்களை கற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல சம்பவிக்கிற காரியங்கள், ஏராளமான காரியங்கள் இந்த நாட்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள், அப்போ எதிர்காலத்துல நடக்க வேண்டிய காரியங்களை, சம்பவிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் காட்டுவார் அப்படின்னா, இந்த ஆண்டுல கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், அடையாளங்களை காட்டுவார், அற்புதங்களை காட்டுவார், நமக்கு முன் சென்று நமக்கு முகத்திற்கு ஒளியை காட்டுவார், நமக்கு ரட்சிப்பை காட்டுவார், அவருடைய கிருபையை நமக்கு காட்டுவார், கர்த்தருடைய வல்லமையை நமக்கு காட்டுவார், அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு காட்டுவார், சம்பவிக்க வேண்டிய காரியங்களை, இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் காட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வட இந்தியாவிலே அதோனிராம் ஜட்சன் அப்படிங்கிற ஒரு மிஷனரி, அதோனிராம் ஜட்சன் அப்படிங்கிற ஒரு மிஷனரி இந்திய பகுதியில அவர் ஊழியத்தை, ஆண்டவருடைய ஊழிய அழைப்பை பெற்றார். இந்திய பகுதியில ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய விருப்பம். ஆனால் ஆண்டவர் அவர் காண்பித்தார், நீ பர்மா தேசத்துக்கு போ என்று அவருக்கு காண்பித்தார். ஆனா அவரு இல்ல ஆண்டவரே எனக்கு விருப்பம் இதுதானே அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் காண்பித்த உடனே அவர் புறப்பட்டு பர்மா தேசத்துக்கு போனார். அல்லேலூயா. அந்த பர்மாவுக்கு போனார். பர்மாவில போனா அங்க யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, யாருமே ரட்சிக்கப்படல. அப்போ கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அங்க ஊழியம் செய்தார். ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படல, ஒரு ஆள் மனம் திரும்பல, யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இவருக்கு பயங்கர வருத்தம். ஆண்டவரே நீங்க தானே காண்பிச்சீங்க, உங்களுடைய தரிசனத்தை எனக்கு தந்தீங்களே, நீங்க காண்பிச்சுதானே நான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனா 6 ஆண்டுகள் ஆயிட்டு, 6 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு எந்த பிரதிபலனும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருந்தார். ஆனா ஒரு நாளில ஆண்டவர் அநேக திரளான ஆத்துமாக்களை அவருக்கு பக்கமாக திருப்பினார். அது மட்டுமல்ல, அந்த பர்மாவிலே பர்மியன்ஸ் அந்த மொழியிலே அந்த முதல் வேதாகமத்தை அவர் தான் மொழிபெயர்த்தார். அல்லேலூயா. அவர் மொழிபெயர்த்த இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு பர்மியன்ஸ் அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அது ஒரு பெரிய திரளான கிறிஸ்தவ மக்கள் நிரம்பிய ஒரு நாடாக அது காணப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மிஷனரி தேவன் காட்டின அந்த காண்பித்த பாதையிலே கடந்து போன அப்படின்னா. அல்லேலூயா. அப்ப எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இன்னும் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு மிஷனரி, அவர் என்ன செய்தார், அவருக்கு ஆண்டவர் அவருடைய விருப்பம் என்னன்னா, அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு மருத்துவ படிப்பு படித்தவர். அந்த நாட்கள்ல சைனால நிறைய பேர் செத்து மடிந்தாங்க, பயங்கரமான வைரஸ் அங்கு பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போ அவர் என்ன செய்தார், நான் ஒரு மிஷனரியா சைனாவுக்கு போய் அங்க உள்ள மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் அப்படிங்கறத ஒரு திட்டமிட்டிருந்தார். ஆனா ஆண்டவர் அவர் என்ன செய்தார்னா, நீ ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிட்டு சொல்லி காண்பித்தார். இப்ப இவருடைய விருப்பம், இவருடைய எண்ணம், நான் போய் மருத்துவ பணி செய்து அங்க செய்யணுமே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் காண்பித்த பாதை வேறு. அப்போ ஒரு நாளில அவருடைய சபைக்கு ஒரு மிஷனரி வந்தாராம். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு யாரும் மிஷனரியா போறீங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்த பொழுது இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் முதலாவதாக முன்வந்து தன்னை அர்ப்பணித்தாராம். நான் இன்னைக்கு போகிறேன் என்று சொல்லி. அப்போ ஆப்பிரிக்க தேசம் அன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா, நர மாமிச பட்சிகளை சாப்பிடக்கூடிய அளவுல பயங்கரமான கொடூரமான மக்கள் வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு நாட்களா இங்க இருந்தது. கருப்பு இன மக்கள் நிறைய வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மிஷனரி முதல் முறையாக அந்த இடத்துல ஆண்டவருடைய காண்பித்த பாதையில அவர் கடந்து போனார். அல்லேலூயா. அங்க போய் காலடி எடுத்து வைத்தார். அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னார். அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க, அநேகர் இவரை எதிர்த்தாங்க, அநேகர் இவரை கொல்ல முயற்சித்தாங்க, பல பாடுகள், பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் கடைசியில என்ன நடந்தது என்று சொன்னார், அங்குள்ள திரளான கூட்டம் இயேசுவின் பக்கம் திரும்பினது. அல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசத்திலும் இன்னைக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் உண்டாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய தேவன் காட்டின தரிசனம், தேவன் காட்டின தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டு அந்த வழியில கடந்து போன பொழுது தேவன் அங்கு ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டார். அதே போல அநேக
அநேகமான ஆப்பிரிக்க மக்கள் அடிமைகளாக பணத்துக்கு விற்கப்பட்டார்கள். அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை என்ன செய்தார்? போராடி மீட்டு இவர் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அவர்களை மீட்டார். அல்லேலூயா. அப்ப மீட்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை அந்த மக்களுக்கு சொன்னபடினாலே இன்றைக்கு கடந்த வாரத்துல நம்முடைய ஜோ இங்க கீபோர்டு வாசிக்க வந்தாப்புல, கடந்த வாரத்துல மெசேஜ் கொடுக்க வந்தாப்புல, அவருடைய அண்ணன் அருண் இன்னைக்கு ஆப்பிரிக்க தேசத்துல தான் இருக்கிறார். அப்ப போன வாரத்துல அவரு இங்க லீவுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு நான் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஆப்பிரிக்க தேசத்துல மற்ற நாடுகளை போல இல்ல, இந்தியாவுல எப்படி நம்ம சபையில வந்து நெடுமுழங்கால இருந்து ஜெபிக்கிறோமோ அதே போல சபை நேசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு ஆப்பிரிக்காவில இருக்கிறதுன்னு சொன்னார். சர்ச்சையில எந்த வேலைகள் கிடந்தாலும் கடைகள் எல்லாம் பூட்டிடுவாங்களாம். நேரம் ஆலயத்துக்கு போய் அந்த ஆராதனையும் அந்த தொழுகை காரியங்கள் வேதாகமும் அது மட்டும் இல்ல அங்குள்ள போதகர்களுக்கு கனப்படுத்துறது எல்லாமே இன்றைக்கு ஒரு சிறந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப ஒரு மிஷனரி ஒரு மனிதர் அந்த காண்பித்த அந்த பாதையில அவர் நடந்த பொழுது கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதாவது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுகிறவங்களா இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் ஒரு சாதாரண நிலைமையில இருக்கிறோம் நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது நமக்கு தேவன் எல்லாவற்றையும் காண்பித்து நம்மை நன்மையாய் நடத்துவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி அப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு பாதை காட்டுகிறவர். எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சில காரியங்கள் அறியாமல் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதை காட்டுகிறவராய் இருக்கிறேன், நீர் எங்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பாதையிலே உம்முடைய வெளிச்சத்துல எங்களை நடப்பிப்பீராக. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுவே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே, வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே, வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே, மனதிலமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயத்தை காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். ஆண்டவரே இந்த நாளில் நீ பேசுன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்துல எங்கள் சபையில ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை காண செய்யுங்க ஆண்டவரே, தரிசனத்தை தாருங்க ஆண்டவரே, திட்டத்தை தாருங்க ஆண்டவரே, அப்பா ரட்சிப்பை காண்பீங்க ஆண்டவரே, விடுதலையை தாங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நன்மைகளை விடுதலை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. எப்படி செய்ய போற கிருபைக்காய் இந்த நாளில் வந்த சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளிலே வெளியூரிலே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அதில் தவறுன ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நாட்களிலே எல்லாரையும் கூட்டி வந்து ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, நீரே கூட இருந்து வழி நடத்துங்க. துதிக்கிற மகிமையாவற்றை மக்கள் செலுத்துகிறோம், மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம்
இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல